கோயம்புத்தூர் பட்டணத்தில் அப்படியே ஒரு அனாதையை போல அழுது கொண்டே நின்று, எங்க போறதுப்பா, எங்க போறதுப்பா. ஒரு வசனத்தை கூட வாசிக்க முடியும், வாசிக்கலாம். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 13வது 14வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, இதோ பின்னாக புதரிலே சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலி இட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். கவனிங்க, இந்த இடத்துல ஆபிரகாம் தன்னுடைய சொந்த குமாரனை பலி செலுத்துவதற்காக மலையின் மேல இப்ப ஏறி வந்துட்டான். மலையின் மேல ஏறி வந்து அவன் கட்டையை அடுக்கினான், தன்னுடைய மகனை படுக்க வைத்தான். ஆனா ஆண்டவர் உன்னை விசுவாசத்தை நான் பார்த்துட்டேன்ப்பா அப்படின்னு அவனுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தாரு. இப்போ விறகு கட்டை எல்லாம் இருக்குது. அவங்க பையன் வரும்போதே கேட்டுட்டு வந்தான்ல, அப்பா விறகெல்லாம் இருக்குது, தீவெட்டி இருக்குது, ஆனா பலிக்கு ஆனா ஆடு இல்லை அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆபிரகாம் சொன்னார்ல, இந்த மாதிரி கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு சொன்னார்ல, அந்த வார்த்தையை ஆண்டவர் மனசுல வச்சு, என் புள்ள அந்த இடத்துல சமாதானம் உள்ளவனாய் நான் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா அங்க ஒரு அவனுக்கு தெரியாமலே ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பேன்றத இந்த வசனத்துல ஆண்டவர் நிறைவேற்றார். அப்படின்னா அந்த ஆடு அங்க மலை மேல யார் கொண்டு போனாங்கன்னு தெரியாது, யார் கொண்டு போனா தெரியாது. ஆனா தன்னுடைய மகனை இறக்குறவன இப்ப பலி செலுத்தணும். பலி செலுத்துகிறதற்கான ஆடு முட்புதரிலே சிக்கி இருந்ததை இவங்க பார்த்துட்டாங்க. எடுத்து அதை கொண்டு பலி செலுத்தினான் என்று வேதம் சொல்லுது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைக்கணும், நீங்க எவ்வளவு சிச்சுவேஷனுக்குள்ள போனாலும் அங்க உதவி செய்கிறதற்கு ஏதோ ஒன்றை ஆண்டவர் வச்சிருப்பான்றதை மறந்துடக்கூடாது. என் லைஃப்ல நான் அப்படி நின்றுட்டு இருந்தேன், எதுவுமே இல்லாம எங்க போறதுன்னு நின்றுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்போ என்னன்னா, நம்முடைய கோயம்புத்தூர்ல இருந்து என்ன 9 மாதங்கள் வைத்து பார்த்த அம்மா அப்பா, அவங்க என்ன பெத்தெடுத்த அம்மா அப்பா போல இன்னொரு அம்மா அப்பா, அவங்க ஃபோன் பண்றாங்க, இந்த மாதிரி நீங்க பைபிள் காலேஜுக்கு வந்துட்டீங்கல்ல, உங்களை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வர்றோம் அப்படின்னு அவங்க வந்துட்டாங்க. வரும்போது என் நிலைமையை பார்த்துட்டு அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன இவ்வளோ பலவீனமா இருக்கிறீங்க, நிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லி, நீங்க கண்டிப்பா ஊருக்கு போக வேண்டாம், எங்க வீட்டில் நீங்க ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் நீ போனா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த அம்மா அப்பாவை எப்போ பழக்கம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் பைபிள் காலேஜ் வார்டனா இருக்கும்போது அந்த திருச்சபையில தான் அவங்க பிலிவரா இருந்தாங்க. ஒரு நாள் அவர்கள் அந்த ராமநாதபுரத்துக்கு அவங்க போயிட்டு இருக்கும்போது பைக்ல அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல அவங்க அம்மா கீழே விழுறாங்க. கீழே விழுந்து உடம்பெல்லாம் ரொம்ப அடிபடுது. தெரியாம அப்பா ரொம்ப தூரம் அந்த காரை அந்த பைக்கை ஓட்டிட்டு போறாரு. திரும்பி பார்த்தா அம்மா இல்லை, எல்லாருமே கூடிட்டாங்க, ரொம்ப சீரியஸா இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு யாருக்கு ஃபோன் பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல பைபிள் காலேஜ் இருக்கிறதுனால பைபிள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணாங்க. பைபிள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணோன்னா அந்த ஃபோனை நான் தான் அட்டன் பண்றேன். அட்டன் பண்ண ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். போய் நின்று நானும் சேர்ந்து அவங்கள எடுத்து ஸ்ட்ரக்சர்ல வச்சு தள்ளி ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அங்கே ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி அதுக்கப்புறம் இங்கே கொங்குநாடு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட்ல அவங்க கூட இருந்ததுனால அவங்களுக்கு என் மேல ஒரு தனிப்பட்ட அன்பு அப்பவே இருந்துருச்சு. அப்போ இப்ப நான் பைபிள் காலேஜில் வந்ததை தெரிஞ்ச உடனே என்னை பார்க்கறதுக்காக வந்தவங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கேட்ட உடனே நான் சொன்னேன், ஐயாட்ட பெர்மிஷன் கேளுங்கன்னு உடனே அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்க. ஒரு 3 நாள் வேணா அவனை வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நீங்க அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க.
ஆனா எனக்கு 3 நாள்ல நான் கொஞ்சமும் ரெக்கவர் ஆகல. 7 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் அந்த வீட்டிலேயே அங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறதற்கு ஆண்டவர் அந்த வீட்டை ஃபர்ஸ்ட் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். திக்கு தெரியாம எங்க போறதுன்னே தெரியாம இருக்கும்போது அநாதைகளுக்கு ஆதரவு கொடுக்கிற கர்த்தர் அங்க ஒரு சின்ன ஒண்ணு எனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். அந்த தேவன் நல்லவர். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நான் சொல்றேன், உங்களை நிர்மூலமாக விட மாட்டார். நீங்க எட்ஜுக்கு வரலாம், இதுக்கு மேல நோ சான்ஸ், இதுக்கு மேல நோ வே, இதுக்கு மேல எதுவுமே இல்லை பாஸ்டர், முடிஞ்சிட்டேன், நான் முடிஞ்சிட்டேன், இதுக்கு மேல ஒன்றும் இல்லை அப்படின்னு இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேருடைய மனசு சொல்லிட்டே இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், இல்லை இல்லை, அந்த முடிஞ்சிருச்சுன்னு அந்த கடைசி பீட் நிக்க போற நேரத்தில் ஒரு சின்ன வேர், அதாங்க ஆண்டவர். எரேமியாவை குழிக்குள்ள தள்ளிட்டாங்க. அந்த குழிக்குள்ள அந்த ராஜா அவனை போட்டுட்டாரு. குழிக்குள்ள ராஜா அவனை போட்டதுக்கு பிற்பாடு பாத்தீங்க அப்படின்னா ராஜ்யத்துல எல்லாமே மாற்றப்பட்டுருச்சு. இப்போ அந்த ராஜா கூட இப்படிப்பட்ட ஒருத்தனை குழியில போடுறோம் அப்படின்னு யோசிக்கிற அளவு கூட யாருமே இல்லை. ஏன்னா அதுக்குள்ள நேபுகாத்நேச்சருடைய ஆட்கள் வந்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தேசம் வந்து பாழாய்க்கொண்டே போகுது. யாருமே குழிக்குள்ள போட்டிருக்கிற அவங்க நெகேமியா மேல கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நெகேமியா குழிக்குள்ள கிடக்குறான். இப்ப யாருமே இல்லை, எல்லாருமே அந்த சிறையாக்கப்பட்டு போய்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல ஒரே ஒரு மனுஷன் ஆண்டவர் ஏவி விடுறாரு. அந்த மனுஷன் வந்து பார்க்கறான், குழிக்குள்ள கிடக்கிற தேவனுடைய மனுஷனை தூக்கி விடுறதுக்கு கூட கயிறு இல்லை. திரும்பி பார்க்கும்போது பழைய துணி கொஞ்சம் கிடந்துச்சு. அந்த துணியெல்லாம் ஒன்னொன்னா கட்டி அதை கயிறு மாதிரி பண்ணி அவனை எடுத்து வெளியே விடுறான். அப்ப நான் நம்புறேன், அந்த இடத்துல அவனை காப்பாத்துறதுக்குன்னு ஒரு பழைய துணியை கூட என் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவாரே. ஆனால் உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், நீங்க லாஸ்ட்னு நினைக்கிறீங்கல்ல, நீங்க முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்கல்ல, இல்ல இல்ல, உங்க கண்ணுக்கு தான் முடிஞ்சிருச்சு, உங்க பார்வைக்கு தான் முடிஞ்சிருச்சு. ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு முடியவே, அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அவருடைய அன்பிற்கு அழவே இல்லை, அவருடைய அன்பிற்கு அழவே இல்லை. ஹல்லேலூயா.